பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வேத வார்த்தை வசனம். கர்த்தர் இந்த நாளில் அவருடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆமேன். ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோட நம்பிக்கையோட தகப்பனை பார்க்க வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் சிநேகிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த சிநேகத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம யாரும் நேசிக்க முடியாது. ஏன்னா அந்த சிநேகத்தினுடைய உச்சம் என்னன்னா, நமக்காக அவர் சிலுவை சுமந்தார். ஹல்லேலூயா. நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், ஸோ நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். இந்த அளவுக்கு நமக்காக ஒருத்தர் சிலுவை சுமக்க முடியுமா? நமக்காக ரத்தம் சிந்த முடியுமானா முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பணம் காசு கொடுத்தாலும் நம்மளை மற்ற உறவுகளை நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்நேகம் எப்பேற்பட்டதுன்னா ரத்த சம்பந்த ஸ்நேகம். இது உண்மையாலுமே இதுதான் ரத்த சம்பந்த ஸ்நேகம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். நேசிக்கிறவர்களுக்கு என்ன ஒன்றா பண்ணலாம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பொய்யான உலகத்தில் உண்மையற்ற இந்த உலகத்தில் அன்புன்ற பேரில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். தேவையில்லாத காரியங்களை அன்புக்காக என்னென்னமோ செய்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம் பரலோகம் போகணுன்ற ஒரே எண்ணத்துக்காக நமக்காக அவருடைய மேன்மையை விட்டு கீழே இறங்கி வந்து ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இது மேலான கிருபை. ஹல்லேலூயா. இந்த ஸ்நேகம் அளவிட முடியாத ஸ்நேகம். இந்த நாட்களில் எத்தனையோ உறவுகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் அந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே. ஆனால் எல்லா உறவை காட்டிலும் மேலான உறவு தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்நேகம் மட்டும் என்னைக்குமே மாறாததா இருக்கிறது. நீங்கள் எவ்வளவாய் சிநேகிக்கிறீர்களோ அவ்வளவாய் அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார், அவ்வளவாய் உங்கள் பக்கத்தில் வருவார். ஹல்லேலூயா. அன்பு மாறாதது, அன்பு மாறாதது. அந்த ஸ்நேகம் அளவிட முடியாதது ஒன்று. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கால ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை எல்லாம் உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இப்படியாய் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்களுக்குள்ளாக அவன் கடந்து போகிறான், வியாபாரம் பண்ண போகிறான். அவனை வாழ விட முடியாத பிள்ளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அடித்து அவனை குற்றுயிராய் போடுகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், அவன் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தற்செயலாக ஆசாரியன் ஒரு வருகிறான், அப்படியே போயிடுறான். லேவியன் வருகிறான், அப்படியே போயிடுறான். அந்த இடத்துல சமாரியன் ஒருவர் வருகிறார். வந்து பார்த்து மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் வார்த்து திராட்சரசங்களை வார்த்து காயங்களை கட்டுகிறார். கட்டி ஏந்தி சத்திரக்காரிடத்துல கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு 2 பணத்தையும் கொடுத்து இவனை பத்திரமா பார்த்துக்கோ, மேற்கொண்டு ஏதாவது தேவைன்னா நான் தரேன்னு சொல்லிட்டு சமாரியன் இவ்விதமாய் சொல்லிட்டு போகிறார். ஹல்லேலூயா. காயப்பட்டது யாருன்னா நீங்களும் நானும் தான். இன்னைக்கு காயப்பட்ட நிலைமையில காணப்படுகிறோம். அநேக காரியங்கள் நம்மளை காயப்படுத்தி இருக்கிறது, அநேக உறவுகள் நம்மளை காயப்படுத்துகிறது, அநேக நண்பர்கள் காயப்படுத்துகிறார்கள். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் காயப்பட்ட ஒரு காரியம் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய நல்ல சமாரியன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம் மீது இரக்கம் கொண்டு இந்த வேளையில அவர் பட்சமாய் வந்து நம்மளை சேர்த்து கொள்ளுகிறார். நம்முடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்துகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். மகளே நீ பயப்படாத, மகனே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்துல நம் வாழ்வதற்கு ஏற்ற பண தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது என் பொண்ணுக்கு என் பையனுக்கு செலவு பண்ணினா நான் தரேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது தேவன் பேசின அருமையான வேத வார்த்தைகள் இது. இந்த வார்த்தையை பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். காலையில் என்ன தேடினீங்கன்னா உண்மையாகவே தேவன் உங்கள் பட்சத்தில் வருவார். உண்மையான ஸ்நேகம், உயிரை கொடுக்கிற ஸ்நேகம், ரத்தத்தை சிந்துகிற ஸ்நேகம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்து இந்த நாட்களில் மறுபடியும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதுக்கான எல்லா காரியத்தையும் திருப்பு தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு யாருக்காக வாழணும்னா கர்த்தருக்காக வாழணும், தேவனுக்காக வாழணும். உண்மையான அன்பு, உண்மையான லவ், இந்த லவ்வுக்காகவே நம்ம வாழணும். ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில யாராகிலும் சோர்வோடு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. உங்களுக்காக செலவு பண்ணவும், உங்களை விசாரிக்கவும், உங்களை பாதுகாக்கவும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துவார். அவரை மாத்திரம் கால வேளையில பாருங்க. ஏன்னா அவர் ஏக்கத்தோட உங்க வீட்டுக்கு நிற்கிறாரு, ஏக்கத்தோட அதிகாலையில தேடுகிறார். அதனால்தான் சபையில 5 மணி ஜெபத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அதிகாலையில தேவ சமூகத்துக்கு நம்ம தேடும் போது நிச்சயமாய் அவர் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த வேலைக்காக நன்றி
நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு இந்த வசனத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. யாயப்பட்டார்களோ அவர்களுடைய இருதயங்களில் ஆண்டவரே என்னை வார்த்து கர்த்தாவே காயங்களை கட்டி நான் இருக்கிறேன் என்று நீர் பேசின இந்த மேலான கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா எல்லா வியாதி பலவீனம் சரியத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் இறங்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.